சுமித்ரா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? என்ன பாக்குறீங்க? உங்களுக்காக உங்க ஹஸ்பண்ட் பார்ட்டி தான் இதை பண்ண சொன்னார். நீங்க ரியலே ரொம்ப லக்கி தெரியுமா? ஆமா, உங்களுக்காக உங்க ஹஸ்பண்ட் விஷ் பண்ண சொன்னார்ல. சரி, இன்னும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவாங்க பர்த்டே. நீங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி எப்பயும் ஒத்துமையா ஹாப்பியா இருக்கும். முன்னாடி பேக்ரவுண்ட்ல சாமி சாங் ஓடிட்டு இருக்கோம், அது பெருசா எடுத்துக்காதீங்க, சாரி. சரி, ஓகே சிஸ்டர்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட்டுக்கு. பாய். நீங்க ஒவ்வொருத்தரும் கொடுக்குற சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ஒரு தைரியத்தையும் கொடுக்குது. அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமா சிஸ்டர்ஸ், இதே மாதிரி எப்பயும் எங்களுக்கு துணையா இருங்க. பாய், எல்லாரும் ஹாப்பியா இருங்க. எனக்கு யாரை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம்னு சொல்லிட்டேன். அண்ணி ப்ளீஸ், தயவு செஞ்சு அண்ணனை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. டேய், அதை பத்தி தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? என்னோட கடமை அது, நான் சொல்லிதான் ஆவேன். எங்க அண்ணன் ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணாரு. அந்த பொண்ணுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போனாரு. எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணாரு. ஆனா திடீர்னு அந்த பொண்ணு அண்ணனோட வசதியா ஒருத்தம் கிடைச்சதும் அண்ணனை ஏமாத்திட்டு போயிடுச்சு. சரி, அதுல இருந்து அவரு எந்த பொண்ணுங்களுமே நம்புறது இல்ல. வாழ்க்கையை வெறுத்து பண்ண மாதிரிதான் இருந்தாரு. நிறைய பணத்தை சம்பாரிச்சாரு, காசு சேர்த்தாரு. ஆனா அதுக்கப்புறம் இவர் கூட துணையா நிக்க யாருமே இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பார்ட்டி அது இதுன்னு வச்சுக்கிட்டு அவரோட கவலையை போக்குறதுக்கு அப்படி பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கா? நீ அண்ணன் சொல்லாத ப்ளீஸ், அவரு புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கோங்களேன். அவரு உங்களாலதான் ஹாப்பியா இருக்காரு, அது என்னால உணர முடியுது. எங்க அண்ணனை இப்படி சந்தோஷமா நானும் பார்க்கல. இன்னைக்கு ரொம்ப மனசு விட்டு என்கிட்ட பேசினாரு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டாரு. ப்ளீஸ் தயவு செஞ்சு என் அண்ணனோட கனவை சதைச்சிடாதீங்க. ஓ அப்படியா? அப்ப என்னோட கனவு இருக்காளே ரேஷ்மா, அவ என் அண்ணன் சிவாவை லவ் பண்றா. எனக்கு எல்லாம் தெரியும் ரேஷ்மா, நீ அமைதியாரு. இப்படி நாங்க எங்களோட கனவுல நாங்க இருக்கோம், எங்களுக்கானவங்களோட நாங்க இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு திடீர்னு தூக்கிட்டு வந்து என்னதான் மேரேஜ் பண்ணிக்கணும், எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, நான் நல்லா பாத்துக்கணும்னு சொன்னா மனசு மாறிடுமா? ஒண்ணு புரிஞ்சுக்கோ, எங்களுக்கும் கனவு ஆசைலாம் இருக்கு. தயவு செஞ்சு அதை மதிங்க. நான் அருண் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் புருஷன் பொண்டாட்டியா. எப்படி நான் அவனை விட்டு வர முடியும்? அவன் தான் எனக்கு எல்லாம். அவனுக்காக இன்னும் நான் 10 வருஷம் கூட நான் வெயிட் பண்ணுவேன். எனக்கு அவன் மட்டும்தான். அண்ணி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எங்க அண்ணன் பாவம் இல்ல. சரி, நீ சொல்ற மாதிரி நான் பாவம் பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிறேன், கூட இருக்கேன். ஆனா என்னால நிம்மதியா இருக்க முடியுமா? இல்ல என்னால சந்தோஷமா உங்க அண்ணனை சந்தோஷமா வச்சிருக்க முடியுமா? கொஞ்சம் நீயே யோசிச்சு பாரு. நீ சொல்ற மாதிரி நான் வேற யாரையும் லவ் பண்ணாம இருந்து உங்க அண்ணனை மீட் பண்ணியிருந்தா மேபி அப்படி நடந்திருக்கலாம், நான் சேர்ந்திருக்கலாம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவங்கதான் என்னோட குடும்பம், அவங்கதான் என்னோட ஃபேமிலி. எனக்குன்னு யாருமே கிடையாது, அப்பா அம்மா யாருமே இல்லை, அவங்க மட்டும்தான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கிட்டு இந்த 2 பேருமே விட்டுருங்க. நாங்கள் உங்களை பத்தி வெளில போய் எதுவுமே சொல்ல மாட்டோம். உங்க அண்ணனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பா கிடைப்பா. அவ கூட உங்க அண்ணனை சந்தோஷமா வாழ சொல்லு. இல்ல நீங்க என்னென்னவோ சொல்றீங்க, அதெல்லாம் முடியாது. நீங்க எங்க அண்ணன் கூட தான் வாழணும். நான் கிளம்புறேன், நாளைக்கு குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருங்க. நான் கிளம்புறேன். ரேஷ்மா, அங்க பாரு போனு. சீக்கிரமா அதை எடுத்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆமாண்டி, ஃபர்ஸ்ட் அதை ஆஃப் பண்ணி வைக்கணும். இதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கணும். போனுக்கான நீங்க கூட வந்து தேடலாம்ல. சரி இப்படி சிரிச்சிட்டு இருக்காத. அவன் எப்பயும் நல்லா உண்மையா இருக்கலாம். அப்புறம் நல்லா மிட் நைட்ல ஃபோன் பண்ணலாம். ஏன்னா இப்ப அவங்க தூங்கி இருக்க மாட்டானுங்க. ரொம்ப நடிக்காத, கண்டுபிடிச்சிருப்பாங்க. போன் வேற காணும், இங்கதான் விட்டு போயிருப்பானோ. ரேஷ்மா, அவன்தான்
திரும்ப உனக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லை அண்ணி. உங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இங்க ஃபோன் இருக்கும் போதே தெரியலையே. உங்ககிட்ட கேட்கலாமா? சப்போஸ் கேட்டு இங்க எங்கேயாச்சும் இருந்து அப்புறம் தெரிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா எதுக்கு? ஹேய், ஒரு நிமிஷம். என்ன நீ சொல்லுங்க. ஆமா, இங்க இருந்து எங்கேயோ கூட்டு போறேன், நீங்களே கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட என்ன சொன்னீங்க? அது வேண்டாம், நீ விடுங்க. சொல்லுன்னு சொன்னேன். நீங்க 2 பேரும் ஆத்துல விழுந்து செத்துட்டீங்கன்னு சொன்னோம். என்ன? டேய், வேற கூட ஏதோ சொல்லிருக்கலாமேடா. வரும் வரும், அது சத்தியமா என்னால ஏத்துக்கவே முடியாது இத. ஆமா நீ அழுதாரு. என்ன அழுதானா? ஐயோ, அவசரப்பட்டு வளரிட்டேனோ. இல்ல ஃபர்ஸ்ட் அழுதாரு, அப்புறம் அவ்வளவுதான்ட்டு போயிட்டாரு. என்ன? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அட என்ன அண்ணி நீங்க, நான் அங்க இருந்து பார்த்தேனா, என்ன நம்ப மாட்டீங்களா? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க அண்ணன் கூட ஹாப்பியா இருங்க. நான் கிளம்புறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல ரேஷ்மா. அதான் பாரு எப்படி சொல்லி வச்சிருக்கானுங்களே. ச்சே, அருண் சத்தியமா ரொம்ப ஃபீல் பண்ணுவான். உனக்கு உடனே ஃபோன் பண்ணும். நீ தானே சொன்ன அமைதியா இரு, அப்புறம் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு வாய்ப்பு நமக்கு போயிடும். ஆனா அவன் இந்த பாரு அத்தி, நம்ம ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நிரந்தரமா சரியாயிடலாம். நீ தானே சொன்ன, ப்ளீஸ் அவசரப்படாத. ஆமா ரேஷ்மா, கரெக்டா சொன்ன. அவசரப்பட்டு எல்லாத்தையும் கெடுத்திருப்பேன். கவலைப்படாத, நீ கண்டிப்பா சிவாவை பாப்ப. ஆமா, உனக்கு எப்படி தெரியும் எனக்கு சிவாவை பிடிச்சிருக்குன்னு? எங்க எல்லாத்துக்குமே தெரியும்டி உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு. ஆனா என்ன, அது நீ வெளிக்காட்ட மாட்ட. அப்படி இல்ல, இப்பதானே ஒரு பிரச்சனையில இருந்து வெளில வந்தேன். அதுவும் இல்லாம சிவாக்கு எனக்கு பிடிக்கணும்ல, அதனாலதான். கவலையப்படாத, அவனுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. அதனாலதான் உன்னை எப்பயும் விடாம உன் கூடயே இருக்கான். எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு சிவா ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நம்ம இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹாப்பியா இருக்கலாம். அண்ணா என்னடா, ஏன்னா இப்படி டல்லா இருக்க? ஒன்னும் இல்லடா, எனக்கு அந்த ஆத்தி பிடிச்சிருக்கு. ஆனா அவ என்ன வெறுக்கிறாடா, ரொம்ப மோசமாக இருக்கிறான். அட அண்ணா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடுண்ணே. உண்மையா அவ சொல்ற? ஆமாண்ணே. ஆனா அந்த அருண் ரொம்ப ஃபீல் பண்ணான்ல. ஆமா, நீ எதுக்கு அதான் சான்ஸ்னு ஓடி வராம அவனையும் அண்ணையும் பார்த்துட்டு இருப்ப? இல்ல நான் ஏதோ தப்பு பண்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ இப்பதான் ஹாப்பியா இருந்த, அப்படியே இரு. ஒருவேளை ஒரு உண்மையான லவ் நானே பிரிக்கிறேனோ? அதான் அண்ணா, அப்படிலாம் இல்ல. நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காத. கண்டிப்பா அண்ணியோட மனசு மாறும். அப்புறம் என்னோட போனை வர காணுங்க. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்ண, எங்கேயோ விழுந்துச்சு போல. ஒருவேளை அவளுங்கிட்ட இருக்கா, பாத்தியா? இல்ல, இப்பதான் போய் செக் பண்ணிட்டு வந்தேன். அவங்க கிட்ட சொல்லிட்டு போனை காணுங்க. இல்ல நானே வாயை கொடுத்து எதுக்கு மாட்டிக்கணும்னா சும்மா போய் கேஷுவலா பாத்துட்டு வர மாதிரி போய் பாத்துட்டு இருந்தேன். ஆனா அந்த ரூம்ல எங்கேயும் இல்ல. என்னடா நீ, இரு நான் போறேன். நீ எதுக்கு வந்திருக்க? இப்போ உனக்கு என்ன? இது என் வீடு, எந்த இடத்துக்கு வேணாலும் எங்க வேணாலும் போவேன். என்ன, உன் கூட இருக்கவங்க கிட்ட சொல்லிவிட்டேன். அவன் வந்து என் மைண்ட் மாத்த பார்த்தான். அது வேலைக்கு அவளன்றதுக்காக இப்ப நீ வந்திருக்கியா? ஏய், அமைதியா இரு. அவன் போன் தான் தேடுறான்னு நினைக்கிறேன். நீ சைலண்டா இரு, எதையும் காமிச்சுக்காத. என்ன, இங்க எதுவும் போன் இருக்குமா தெரியலையே. இப்படி போன் இருந்துச்சுன்னா இந்நேரம் இவங்க பதட்டத்துல தானே இருப்பாளுங்க. அப்படியே இருந்தாலும் போன் ஆன்ல தானே இருக்கும். போன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. உண்மையுமே வேற எங்கேயோ தான் போட்டான் போல. என்ன இவனை வச்சுக்கிட்டு? இங்க பாரு, நான் முன்ன சொன்னதுதான் இப்பயும். என்னைக்கு அண்ணனே என் மனசுல அருண் தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏய், என்ன சும்மா அருண் அருண்ட்டு 2 நாளா நீ என் கூட இருக்க. அவன் இந்நேரம் நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணிருப்பேன்னு அவன் நினைச்சிருப்பான். எவனும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு விட்ட பொண்ணு யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அடைச்சி வாய் மூடு. அருண் ஒன்னும் அப்படி கிடையாது. அதுவும் இல்லாம அவனுக்கு என் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஐயோ, அப்படியே அவன் வந்து உன்னை கூட்டிட்டு போனாலும் உன் கூட அவன் வாழ போறது இல்ல. உன் தலையெழுத்து என் கூட தான். அதையும் நான் பாக்குறேனே. ஒழுங்கா மூடிக்கிட்டு அமைதியா இருங்க. இருக்கிற டென்ஷன்ல நீங்க வேற வெறியேத்திக்கிட்டு. உனக்கெல்லாம் பொறுமையா சொன்னா புரியாது போல.
உனக்கு எனக்கும் தான் கல்யாணம், அது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நீ ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலைனாலும் சரி நான் வரேன். அப்பாடி அவன் போயிட்டான். அவனுக்கு நம்ம எந்த டவுட்டும் இல்ல. என்ன 2 பேரும் தூங்காம முடிச்சுட்டே இருக்கீங்க? அதுவும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே. ஆமா விஸ்வா, ஆத்தி ரேஷ்மா வர போறாங்க அதான். ஆமா, இதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்ல. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுச்சு. நிம்மதியா வீட்டுக்கு போலாம்ல. சரி சரி, அவங்க வந்ததும் எழுப்புறேன், நீங்க போய் படுங்கன்னா. இல்ல இல்ல, நான் அவங்க 2 பேரும் பார்த்துட்டு அவங்க கூட தான் போய் தூங்குவேன். சரி சரி சரி, சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்ல இல்ல, அவங்க வரட்டும், எல்லாம் ஒண்ணா சாப்பிட்டுக்கலாம். ஐ அண்ணா, அம்மா எங்க ஆத்தி ரேஷ்மா எங்க பேடி வராங்களா? என்ன ஆச்சு? 3 பேர் ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க? நிக்கி ஒரு நிமிஷம் இரு. டேய் சிவா. என்னதான் ஆச்சுன்னு சொல்லுங்களேன். என்னன்னு நாங்க சொல்றது? எப்படி சொல்லுவோம்? நீங்க அதை எப்படி ஏத்துப்பீங்க? தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன். அவனுங்களை போய் பார்த்து அடிச்சு கேட்டோம். என்ன சொன்னாங்க? ஆத்தியும் ரேஷ்மாவும் அவங்க உங்களுக்கு என்னாச்சு? தண்ணியில விழுந்து இறந்துட்டாங்க. என்ன? இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. ஆத்தி அவ்வளவு சீக்கிரத்துல என்னை விட்டு போக மாட்டான். என்னென்ன சொல்றீங்க? நல்லா தெளிவா விசாரிச்சீங்களா? ஆமாமா, அவன் அப்படிதான் சொன்னான். அதுல இருந்தே அருண் இப்படிதான் இருக்கான், பித்து பிடிச்ச மாதிரி. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆமா, அவனை என்ன பண்ணீங்க? என்ன? அவனை என்ன பண்ணீங்க? நாங்க அருணை பாக்குற சாக்குல தப்பிச்சிட்டானுங்க. திரும்ப உங்க ஏரியாவுக்கு போலான்னு பார்த்தா ஆளுங்களை போட்டு வச்சிருக்கானுங்க. எங்களால உள்ளே போக முடியல. அப்ப இதுல இருந்தே நல்லா தெரியுது, ஆத்திக்கு எதுவும் ஆகல. கண்டிப்பா ஆத்தி அவெல்லாம் எங்கேயும் ஒழிச்சு வச்சிருக்கான். எதை வச்சு சொல்ற? என்ன ப்ரூஃப் இருக்கு? சில விஷயங்களை நம்பணும், அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் கேட்க கூடாது. அவன் தான் அவ்வளவு தூரம் சொல்றானே, வேற என்ன பண்ண முடியும்? அது உண்மைன்னு தான் நம்ப முடியும். இல்ல, என் ஆத்திக்கு எதுவும் ஆயிருக்காது, எதுவும் ஆயிருக்காது. நான் நம்ப மாட்டேன். நிக்கி, டே மச்சான், உண்மையதான் சொல்றீங்களாடா? ஆமாண்டா, இந்த விஷயத்துல நாங்க ஏன்டா போய் சொல்ல போறோம்? டேய், இப்ப அருண் என்ன பண்ணுவீங்க? தெரியலடா. ஆனா அவன் இதுல இருந்து மீண்டு வருது ரொம்ப கஷ்டம். அதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தர் அருண் கூட இருக்கணும். அவன் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விஷயம் அங்க இருக்க விக்ரம் அவங்க யாருக்குமே தெரிய வேண்டாம். ஏன்டா? அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னே எனக்கு தெரியல. எப்படி அவங்க மூஞ்சில முடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம். ஒருவேளை நிக்கி சொல்ற மாதிரி ஆத்திக்கு இன்னும் ஒன்றும் ஆகலன்னா அதுக்குதான் சொல்றேன், வேண்டாம். டே சிவா, எனக்கு புரியுதுடா. 2 பேரையும் நாம தானே பார்த்துக்கணும். ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். சிவா கூட கொஞ்சம் தைரியமா இருக்கான். ஆனா அருண் அப்படி இல்லை. டே அருண் மச்சான், டே இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஐயோ, இது என்ன? யார் போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டாங்க. இந்த நிக்கி எங்க போய் தொலைஞ்சா? டே அருண், தயவு செஞ்சு எடுறா ப்ளீஸ். என்னாச்சு ஆத்தி? நீ சிவாக்கு பண்ணு. எல்லாத்துக்கும் தான் மாத்தி மாத்தி 1/2 மணி நேரமா பண்ணிட்டு இருக்கேன். யாரும் எடுக்க மாட்டாங்க. ஒரு சில போன்ல சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? ஐயோ, எனக்கு வர பயமா இருக்கு ஆத்தி. உங்க போன் எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, எடுக்கலைன்னா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டானா? சரி இரு பார்க்கலாம். அப்படி அவங்க எடுக்கலைன்னா போன் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம திரும்ப கூட ஆன் பண்ணி பேசிக்கலாம். ஆனா மாட்டிக்கிட்டோன்னு வையேன், நமக்கு இனிமே எந்த ஒரு வழியும் இருக்காதுடி. ஐயோ, எடுக்கவே மாட்டானுங்க. ச்சே. ஹாய் சிஸ்டர்ஸ், என்ன எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கவலையா மட்டும் இருக்கேன்னு சொல்லிடாதீங்க, எப்பயும் ஹாப்பியா இருங்க. ஆத்தி சொல்ற மாதிரி கவலையா இருக்க கூடாது, புரியுதா? எதை நினைச்சு கஷ்டப்படுத்திக்காதீங்க, எல்லாம் மாறிடும். என்ன, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. ஹாய் சுஜி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? சாந்தி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர், மனிஷா சிஸ்டர், ஐஸ்வர்யா சிஸ்டர், பவித்ரா சிஸ்டர், புஷ்படி சிஸ்டர், மனிஷா சிஸ்டர், ஹேமமாலினி சிஸ்டர், சரண்யராஜ் சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், கோபிகா கண்ணன் சிஸ்டர், முருகன் சிஸ்டர், பிரீத்தி லவ்ஸ் வீடியோ. உங்க நேம் சொல்லுங்க. ஏஞ்சல் சிஸ்டர், மீனா சுட்கி சிஸ்டர், எப்சிபா சிஸ்டர், சுதா சிஸ்டர், ஆஷா சிஸ்டர், ஜோதிகா சிஸ்டர், அகஸ்தியா சிஸ்டர், ஐஸ்வர்யா சிஸ்டர், யோகேஸ்வரி சிஸ்டர், ஃபாத்திமா சிஸ்டர், மகிஷாலி சிஸ்டர். எல்லாரும் ஹாப்பியா இருங்க. சரி ஓகே, நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியா ஹாப்பியா இருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன இது கிடைச்ச ஒரு வாய்ப்பு இப்படி ஆகுது? நம்பிக்கையா இரு ரேஷ்மா, நம்பிக்கையா இருக்கணும். கண்டிப்பா ஃபோன் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கெல்லாம் அவங்க எங்கேயாச்சும் வெளில போனாங்கன்னா அப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? நீ அது வரைக்கும் பதட்டப்படாத. நம்ம கிட்ட ஃபோன் இருக்க மாதிரியே காமிச்சுக்காத, புரியுதா? சரி ஆத்தி. அட
அச்சா எப்படி தூங்குன? ஐயோ அருண் எங்க? டேய் அருண், டேய் சிவா, என்னச்சா? டேய் நம்ம தூங்கிட்டோம், அங்க பாரு அருணை காணோம். என்ன? டேய் விஸ்வா, என்னடா? டேய் அங்க பாருங்கடா, அருணை காணோம்டா. என்னடா சொல்றீங்க? டேய் மச்சான் ப்ளீஸ்டா, எங்கேயாச்சும் போய் ஆளாளுக்கு ஒரு பக்கம் சீக்கிரம் தேடுங்கடா. சரி மச்சான். அடச்சா, எல்லாம் என்னோட தப்பு தான். டேய் மச்சான் என்கிட்ட போயிட்ட நீ? கடவுளே ப்ளீஸ், அவனுக்கு எதுவும் இருக்கக்கூடாது. டேய் அருண்,